உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா சார்பாக அன்பு வணக்கம். சமய நல்லிணக்கமாக தோன்றிய மலை ஒன்று இன்னைக்கு சர்ச்சைக்குரிய இடமாக மாறி வருவதை செய்தி ஊடகங்களை நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல இது கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற விவரங்களுக்கு முன்னாடி என்னதான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 12ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கவர்னர், அதாவது சவுதி அரேபியாவின் ஒரு நகரத்தில் ஆளுநராக இருந்த இப்ராஹிம் என்கின்ற ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, மதத்தை உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிற நபிகளுடைய கோட்பாடுகளை முன்மொழிந்து உலகம் முழுக்க பரவுறதுக்கான இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜித்தாவினுடைய ஆளுநராக இருந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிறவரோட சேர்ந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க. அப்போ சேர நாட்டினுடைய ஆளுகைக்கு கீழே இப்ராஹிம்ங்கிறவர் வராரு. அவருடைய உதவியோடு சேர்ந்து மதுரையை அன்னைக்கு பாண்டிய மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்குமே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் சோழர்களை எதிர்க்க போன பாண்டிய மன்னர்களில் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு மதத்தை பரப்ப இப்ராஹிமையும் இன்னைக்கு சிக்கந்தர் சுல்தான் அவர்களையும் எதிர்ப்பதற்காக எஞ்சியிருந்த பாண்டிய வீரர்கள் போரிடுறாங்க. அப்போது அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் அவங்க போரிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டிய மன்னர்கிட்ட இப்ராஹிம் அவர்கள் வென்றுறாங்க, மதுரையை வெல்றாங்க. அப்போது அன்னைக்கு பாண்டிய மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் ஆண்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க இந்த சிக்கந்தர் சுல்தானுக்கும் இப்ராஹிமுக்கும். இப்ராஹிம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இங்கே மத நல்லிணக்கத்தை போதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு இங்கே மண்ணை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை, அதனால் நீங்களே ஆண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள்கிட்ட மண்ணை நாட்டை ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அப்போது போருக்கு போயிருந்த பாண்டிய மன்னனுடைய படை வீரர்கள் திருப்பி வந்தபோது சிக்கந்தர் சுல்தான் கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை எதிர்த்து போரிடுவதற்காக மலையை நோக்கி போகிறாங்க. அப்போ தஞ்சம் போகுந்த அந்த திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். அப்போதுலேருந்து அவரை ஒரு மத நல்லிணக்கத்தை போதிக்க ஒரு மானுடராக அவரை எல்லோரும் வணங்குறதில்லை. மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் வணங்குறது என்றைக்குமே கிடையாது. இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்கள். இருந்தாலும் மதத்தை போதிக்க வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை மரியாதை செலுத்தும் விதமாக அந்த மலைக்கு போய் எல்லாரும் அவர் கண்டுக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்குமே மார்க்கத்தில் ஒருவரை வணங்குவது என்பது, குறிப்பாக தர்காவுக்கு செல்வது, அவங்களுக்கு கந்தூரி கொடுப்பதுனா பலிகள், நேர்த்திக்கடன் செய்து இந்த விஷயம் எனக்கு இறைவன் செஞ்சு கொடுத்தான் அப்படின்னா இதுக்காக நான் இந்த மாதிரி ஆடு வெட்டுவேன், இல்லை கோழி வெட்டுவேன், இல்லை இதை மாதிரி நான் செய்வேன் அப்படிங்கிற நேர்த்திக்கடன் எல்லாம் ஒரு வழக்கம் கிடையாது. அதை நம்ம இன்னோவேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இன்னும் சொல்லலாம் அரபியில் த பிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு இறந்து போன இடத்துக்கு மீண்டும் மீண்டும் அதுக்கு ஒரு அந்த ஃபோர்ட் மாதிரி கட்டுறதோ, அவங்களுக்கு சிறப்பு ஸ்தலமாக மாற்றுறதோ, அதை அந்த இடத்துல போய் அவங்களுக்காக துவா செய்வதோ, எந்த இடத்துலேருந்து வேணாலும் இறந்து போனவர்களுக்காக நம்ம இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அவர் மூலமாக நமக்கு இந்த செயலை செய்து கொடுப்பதற்காக வேண்டுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது நம்ம முழுமையாக நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலங்களாக அந்த மலையில், திருப்பரங்குன்றம் மலையில் இந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்களை மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சார்ந்தவர்கள் போய் அங்கே அவருக்கான ஒரு வேலைகளை செய்வது வழக்கமாக இருக்குது. அங்கே முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் சொல்லப்படுது. அங்கே தான் சிவனின் ஆசி பெற்று முருகன் இருந்து வருகிறார் அப்படிங்கிற வழக்கம் பாண்டிய மன்னன் காலத்துலேருந்தே இருக்குது. அதுக்காக அவருக்கு அங்கே கோவில் கட்டினாங்க அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. அதே மாதிரி சமணப்படுகைகள், பயோடைவர்சிட்டி ரிச்சான ஒரு ஏரியா அப்படிங்கிறதையும் வரலாறு நமக்கு சொல்லுது. சமணர்களுடைய எக்ஸ்பர்டீஸாக சொல்லப்படக்கூடிய இந்த படுகைகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி பல மதங்கள் ஒரு நல்லிணக்கத்தோட அந்த இடத்துல வழிபட்டு கொண்டு அதை ஒரு ஒரு புனித தலமாக பார்த்த ஒரு வரலாறு நமக்கு இருக்குது. ஆனால் இப்போது என்ன சொல்கிறது, மத ஒரு
மத துவேஷம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு இல்லைன்னா மிதவாதிகள்னு சொல்லலாம். இந்த மத மிதவாதிகளை வந்து எந்த தரப்பாக இருந்தாலும் அதை நாம் ஏற்கலை. அது இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரும்பாலாக ஹிந்து என்கின்ற மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் ஏற்கலை. இப்போ என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, அண்மை காலமாக வந்து எப்போதுமே அங்கே வந்து கந்தூரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆடுகளை வெட்டி அங்கே வந்து சமைத்து சாப்பிடுறது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. இன்றைக்கும் அங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்குது. அந்த சிக்கந்தர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற அந்த தர்காக்குள்ளே ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனுக்குள்ளே அவங்க வந்து கடாயெல்லாம் வெட்ட தான் செய்கிறாங்க. அது ஒரு வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் கடந்த டிசம்பர் 25 இந்த பிரச்சனை வந்து புகஞ்சிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து வந்த ஒரு குடும்பம் வந்து ஆடுகளை எடுத்து மேலே போகும்போது அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கு. அப்போ இதற்கு பின்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மத பிரிவினையை வந்து தூண்டக்கூடிய செயலை தமிழக அரசு எடுத்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த செயலில் வந்து தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை தர்காக்குள்ளே என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல அவர்களுக்கு என்ன தேவை ஏற்படுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இந்த பள்ளிவாசல்களோ இல்லை தர்காக்களோ அதை எப்படி வந்து நம்ம எந்த இடம் அவங்களது அந்த இடத்தை எப்படி புனரமைக்கணும், அதற்கான செலவுகள் என்ன, இந்த எல்லாத்தையும் வகுக்கக்கூடியது வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ஃப் போர்டு. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து முறையிட்டு அதற்கான தீர்வை காண்பது தான் சரியாக இருக்கும். ஆனால் மாறாக அறநிலையத்துறை கோவில்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அறநிலையத்துறை வந்து ஈடுபடுவது என்பது இந்த பிரச்சனையில் உகந்தது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முருகனுக்கே வந்து ஆட்டு ரத்தத்தையும் திணையும் தான் வந்து படையலாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆடை வந்து போய் முருகன் கோவில்லையோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து கோவில்களில் வந்து நம்ம வெட்டுவதற்காகவும் எடுத்துகிட்டு போகல மக்கள். அங்கே சிக்கந்தர் பாஷானுடைய அந்த தர்காவில் வெட்டுறதுக்காக கந்தூரி கொடுப்பதற்காக அந்த வழிமுறையை செய்வதற்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு அதற்கு வந்து ஒரு தடுப்பு கொடுப்பது என்பது இங்கே வந்து மறைமுகமாக பாஜகவினுடைய ஆட்சி நடக்குதோ அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. அப்போது இவர்கள் வந்து எத்தனையோ விதத்தில் வந்து பாஜகவினரை இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்களை ஒரு என்ன சொல்கிறது மனநிறைவுபடுத்துவதற்கான வேலைகளை திமுக அரசு செய்து அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்ல விரும்புவதாக இருக்குது. இன்னைக்கு இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அமைதியை வந்து குலைக்கக்கூடிய விதமாக தமிழக அரசே முன்வைத்திருக்கக்கூடிய அதை தொடர்ந்து 144 தடையெல்லாம் போட்டாங்க. 2 தரப்பினருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையோ மோதலோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா முதல்ல இந்த எதிர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலகாலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு செயல்களை வந்து திடீர்னு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணும்போது அது எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுத்து அதை சரிவர வந்து அரசு வந்து கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்ச்சை வந்து நமக்கு உணர்த்துதுன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.